ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக போக போகிறோம். நமக்கு செய்தியுடைய இந்த டிவியில் போட்டிருந்தது தலைப்பு கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல். நேபுகாத் நேச்சர் கண்ட அந்த சொப்பனத்தில் கடைசியாக நம்ம பார்த்தது பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் அப்படிங்கிற தலைப்பில் பார்த்து கொண்டு வந்தோம். இப்போது தொடர்ந்து அதே தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் 34ஆம் வசனம் 35ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். வாசிக்கலாமா? சோமனுமா? பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதுவரையிலே ஆலயத்தை கட்டுங்கள் என்ற தலைப்பிலே அநேக ஆண்டவரை தலைப்பிலே நாங்கள் செய்தியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு வருகிறோம், தியானித்து வருகிறோம். அதனால் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நீ மாற்றி கொண்டு வருகிறீர். தொடர்ந்து எங்களுடைய ஆவியிலே எங்களுடைய ஆத்மாவிலே சரீரத்திலே உமக்கு ஏற்ற ஆலயமாய் நாங்கள் மாறும்படியாக கேட்கிற வசனங்கள் எங்களை மாற்றட்டும், எங்களை புதுப்பிக்கட்டும், எங்களை உயிர்ப்பிக்கட்டும். நீரே தொடர்ந்து இந்த ஆலயத்திலே தொடர்ந்து தங்கியிருப்பீராக. உமக்கே சகல கனமையுமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. வாசித்த இந்த வசனத்தில் 33 வரை கடந்த நாட்கள் நம்ம பார்த்துருக்குறோம். 34 இன்னைக்கு. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே யார் சொன்னதுன்னா, யாரை பார்த்து சொன்னதுன்னா, தானியேல் நேபுகாத் நேச்சாரை பார்த்து, ராஜாவை பார்த்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அந்த சிலை எப்படி இருந்தது அப்படி முன்னாடி பார்த்தோம். பார்த்தீங்களா? காட்டினாங்க. நம்ம ஜெபம் பாட்டு பாடிருக்கும் போது பார்த்தீங்க. தலை பொன்னாக இருந்தது, மார்பும் புயங்கமும் வெள்ளியாக இருந்தது, வயிறும் தொடையும் வெண்கலமாக இருந்தது, முழங்காலுக்கு கீழே கால் சோத்திரம், பாதத்துக்கு மேலே கால் மட்டும் இரும்பாக இருந்தது. இந்த அடி பாதங்கள் மட்டும் 2 பாதம் மட்டும் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது. ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? இன்றைக்கு உலகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய எல்லா ஊழியக்காரர்கள், நிறைய ஊழியக்காரர்கள், சபையில் இருக்கிற விசுவாசிங்க 100க்கு சொல்ல போனால் என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஒரு ஊழியக்காரன் கூட கர்த்தருடைய பார்வையில் சரியா இல்லை. ஏதாவது ஒன்று அவங்கள ஊழியக்காரங்களை தாக்குது, விசுவாசிங்களை தாக்குது. அப்போது இந்த கடைசி நல்லா கவனிங்க. நீங்களும் நானும் விசுவாசிங்கள், உலகத்தில் இருக்க எல்லா விசுவாசிகள், ஊழியக்காரங்க எல்லாருமே இந்த கடைசி நாட்களில் அந்த அடி பாதம் இருக்கு பாருங்க, பாதி இரும்பும் பாதி களிமண்ணும் சேர்ந்த நிலைமையில் தான் இருக்கிறோம். அதனால் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் ஒன்று முதலாவது தலையில் விழாது, அந்த சிலையில் தலையில் விழாது, முதுகில் விழாது, இடுப்புலையும் விழாது, தொடையில் விழாது, முட்டியில் விழாது, காலில் விழாது, அடி பாதத்தில் தான் விழுதான். அப்போது அடி பாதங்கிறது என்னன்னா நீங்களும் நானும் தான். பாதி இரும்பு பாதி களிமண். இங்கே வந்தால் நல்லா ஜெபம் பண்ணுறோம், ஆண்டவரேன்னு சொல்லி இப்படி ஜெபம் பண்ணுறோம். வெளியே போன பிறகு ஒரு மாதிரி இருக்கிறோம். சூத்திரம் ஒருவர் பார்த்தா நல்லா நம்மக்கிட்ட நேருக்கு நேர் நல்லா பேசிக்கிறோம், அந்த பக்கம் போன பிறகு குறை பேசிக்கிறோம். இப்படி என்னென்னா இங்கே இரும்பு போல், அங்கே போனால் களிமண் போல் சூத்திரம் இப்படிப்பட்ட நிலைமை இருந்துட்டு இருக்கும்போது கைகளால் பெயர்க்கப்படாத கல் ஒன்று உருண்டு வருகிறது. கைகளால் பெயர்க்கப்படாத கல். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 46, 47, 45 வாசிங்களா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில்
ஹல்லேலூயா. இப்போ முதல் மனிதன் ஆதாம் இந்த பூமியிலிருந்து உண்ட மண்ணானவன். ஹல்லேலூயா. மண்ணானவன். அப்போ மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவன் தான் இருக்க முடியும். வானத்துக்குரியவர், அவர் வானத்துக்குரியவர் யாருன்னா இரண்டாம் ஆதாம். அவர் கைகளால் பெயர்க்கப்படாத கல். ஹல்லேலூயா. ஆதாம் யாருன்னா பூமியிலிருந்து மண்ணை கர்த்தராகிய தேவன் மண்ணை எடுத்து, பிதாவாகிய தேவன் மண்ணை எடுத்து ஆதாமை செய்தார். அவனை கையினால் உண்டாக்கினாரு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கைகளால் பெயர்க்கப்படாத கல். ஹல்லேலூயா. அது பரலோகத்துக்குரிய கல், அது பூமிக்குரிய கல் அல்ல. கவனிக்கிறீங்களா? அந்த கைகளால் பெயர்க்கப்படாத அந்த கல் எங்கே வந்ததுன்னா மரியாதை உங்களுக்காக எனக்காக இந்த மாமிச சரீரத்தில் வந்தது. ஹல்லேலூயா. இப்போது இந்த கல் இந்த கடைசி நாட்களில் எல்லா சபைகளிலும் எல்லா ஊழியக்கால் மேலேயும் வந்து மோதுகிறது. மோதும் போது அது என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், இயேசு சொல்லியிருக்கிறாரு, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன், இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் அவன் நொறுங்கி போவான், அவன் நசுங்கி போவான் என்று சொல்லி. அதனால் உங்கள் மேலே என் மேலே மோதும் போது அந்த சிலை பார்த்தா பதறா, எல்லாம் பதறு போல் பதறு கூட கிடையாது, அப்படியே பவுடராகி காற்று வந்து அடித்து பறந்து போயிடுச்சுன்னு சொல்லி இப்போ தானியேல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் வாசித்தோம். அப்படி தானுங்களே வாசித்தோம்ல, பறந்து போயிடுச்சு. தானியேல் 2ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்தோமா? அப்படி தானுங்களே கோடை காலத்தில் போரடிக்கிற பதரை போல் ஆயிட்டு போயிடுச்சு, எல்லாம் பறந்து போயிடுச்சு. அப்படின்னா நீ உங்கள் மேலேயும் என் மேலேயும் அந்த கல் வந்து மோதி இருக்குது. எப்படின்னா யோவான் சுவிசேஷம் 15:16 படியாக, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டு சொல்லி நம்ம மேலே வந்து மோதி இருக்குது. ஹல்லேலூயா. சோத்திரம். அப்புறம் மோதி இருக்கும்போது நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மேலே வந்து மோதிருக்கீங்க. அப்படின்னா மோதினது என்னன்னா, நம்மளை அவர் மோதினதெல்லாம் நம்ம நசுங்கி போட மாட்டோம், நொறுங்கி போட மாட்டோம். ஒன்று பழமொழி சொல்லுவாங்கல்ல, கோழி மிதித்து குஞ்சு செத்து போயிடுமா? கோழி மிதித்து குஞ்சு சாகாது. அதை போல் நம்முடைய தாயா தகப்பனா தேவனாக இருக்கிறவர் நம்மளை வந்து மோதும் போது எதுக்காக மோதுறாருன்னு சொன்னால், நம்ம மறுபடியும் அவரை பார்க்கணும் என்பதற்காக. அவர் மோதுவதனால நமக்கு நஷ்டம் கிடையாது, மோதுவதனால நமக்கு உயர்வு மேன்மை தான் உண்டாகும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனாலும் அவர் மேலே மோதும் போது, அவரை குறை சொல்லும்போது, தேவனை குறை சொல்லும்போது, ஆண்டோடைய வாக்குத்தத்த வசனத்தை சொல்லும்போது, விண்ணப்பத்தையும் கேட்டேன் உன் வேண்டுதலையும் கேட்டேன்னு சொல்லி பாசி ஏதோ விட்டடிச்சிட்டாரு. ஒரு விண்ணப்பம் நடக்கல, ஒரு வேண்டுதலுக்கு பதில் கிடைக்கலையே. சோத்திரம். இப்போ பாஸ்டோட பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடந்துச்சா? சோத்திரம். ஹல்லேலூயா. ஆனாலும் இவனை பார்த்தா அவனை பார்த்தா அவளை பார்த்தா இவளை பார்த்தா சொல்லக்கூடிய விதத்தில் இல்லாதபடிக்கு ஆண்டவர் பாதுகாத்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் சபையில் இருக்கிறவங்க விசுவாசி என்னென்னமோ பற்றி என்னென்னமோ எங்கள் பொண்ணை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. சோத்திரம். சொன்ன குடும்பத்தில் என்னென்ன நடக்குதுன்னு சொல்லி தான் பார்த்து தான் இருக்கிறோம். தவறுதல் விதத்தில், அப்படிப்பட்ட விதத்தில், தலை குனியக்கூடிய விதத்தில், என்னையோ என் மனைவியை தலைக்கூடிய விதத்தில், என்னையும் என் மனைவி உண்டாக்கின தேவனை தலை குனியக்கூடிய விதத்தில் எங்கள் பிள்ளைங்க அப்படி விடலை. அப்படி விடாதபடிக்கு தேவன் பிள்ளைங்களை பாதுகாத்துக்கிட்டு வராரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் 1000 கண்கள் 1000 வாய் எங்கள் மகளை பற்றி அவதூறான வார்த்தைகள் எல்லாம் பேசுனாங்க. சோத்திரம். அதை நம்ம ஐடாமா வீடியோடைய மனைவி ஐடாமா சொல்லும்போது அதை நான் சொன்னேன், ஒரு மாதிரி சில காரியம் நடந்துருச்சு, ஃபோன் பிரச்சனை அப்படின்னு சொல்லி நடந்துச்சு. அது சொல்லும்போது பாஸ்டர் ஏன் இதை போய் சொல்கிறாரு? அதாவது என்னென்னமோ அக்கிரமணியாக செஞ்சு எப்படியோலாம் நடந்ததெல்லாம் வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க, இதை போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. அதை ஏன் பலரறிய அந்த சின்ன ஒரு சம்பவத்தையும் சொல்லணும்னு சொல்லி சொன்னால், சோத்திரம், அந்த காரியம் ஃபோன் மூலமாக பேசினதுக்கு தப்பு, கர்த்தர் மன்னிப்பாராக. அநேகர் பார்த்து காரி துப்புனதான் அதுக்கு ஒரு பாவம் மன்னிக்கப்படும். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? ஹல்லேலூயா. சோத்திரம். ஏன்னா யோபு தன்னுடைய பிள்ளைகளை சுத்திகரித்தார். சரி, இப்போ நான் அந்த ரூட்டுக்கு போனோன்னா அங்கே போயிட்டு இருப்போம், இப்போ இங்கே வந்துடுவோம். அப்போது
கர்த்தர் அந்த கைகளை பெயர்க்கப்படாத கல் வந்து சபையில் வந்து மோதுது. எங்கன்னா உலக ஜனங்களுக்கு இல்லை, உங்கள் மேலேயும் என் மேலேயும் தான் மோதுறாரு. நீங்களும் நானும் அவருடைய பாதத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி பாதப்படியில் இருக்கிற நாம பாதப்படியில் இருக்கிறோம். இந்த பாதப்படியில் இருக்கிற நாமுக்கு அவருடைய பாதப்படி இல்லை, அந்த சிலையில் இருக்கிற பாதப்படி, அதில் வந்து தான் அந்த பாதத்தில் வந்து அந்த கைகளை பிறக்கப்பட கல் வந்து மோதுது. அது நொறுங்கி போச்சு. ஆனாலும் அதில் மோதின அநேகர் சோத்திரம் கத்திரிக்கின்ற வைராக்கமாக எழும்பினாங்க. ஒரு நபரை குறித்து பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமா? அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 9ஆம் அதிகாரம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீயாகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். ஹல்லேலூயா. இந்த கல், கைகளால் பெயர்க்கப்படாத கல், சவுல் என்கிற பாதத்திலே நொறுக்கினது, மோதினது. ஹல்லேலூயா. அவன் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம், சவுல் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் குற்றஞ்சாட்டப்படாதவன். பஞ்சாகமம் என்று சொல்லக்கூடிய ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், அதில் மட்டும் கிடையாது. சூத்திரம், சங்கீத புஸ்தகங்கள், ஏசையா, எரேமியா, பழைய ஏற்பாடு ஃபுல்லாக தரவாக கரைச்சி குடித்தவன். பழைய ஏற்பாட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சவன். நியாய பிரமாணத்தின்படி எந்த மனுஷனும் தேவன் கிடையாது. தேவன் ஒருவர் தான் தேவன். எந்த மனுஷன் தேவனு சொல்லக்கூடாது. தேவன் சொன்னால் அது குற்றம். அதனால் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த அந்த இயேசுங்கிறவன் எப்படி தேவனாக முடியும் அப்படின்னு சொல்லி சவுலுடைய யூதன், அவர் யூதன், யூதனுக்கு யூதன், பர்சியனுக்கு பர்சியன், பென்யமீன் கோத்திரத்தான். பென்யமீன் கோத்திரத்தான். பென்யமீன் கோத்திரம், அவன் பர்சியனுக்கு பரிசேயன், யூதனுக்கு யூதனாக இருந்தவர், நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அப்படி கரெக்டாக நடந்துகிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த மனுஷனை போய் எப்படி கடவுள் எல்லாம் வணங்குறாங்க, தேவன் சொல்லி வணங்குறாங்க அப்படின்னு சொல்லி அந்த இயேசு தெய்வம்னு வணங்குறவங்க எல்லாரையும் பிடிச்சி கட்டி அவங்கள கொலை பண்ணவும், வாசித்தோம் இல்லைப்போ, அவளை கொலை பண்ணவும். அப்போஸ்தலர் நடபடி புத்தகம் 7ஆம் அதிகாரம். ஸ்தேவான் கொலை செய்யப்படும் போது ஸ்தேவானுடைய வஸ்திரத்தை தான் கையில் வாங்கி வச்சுட்டு இருந்தார். யாரு? சவுலுங்கிற பவுல். அப்போ இவர் மேலே கைகளால் பெயர்க்கப்படாத கல், அந்த கர்த்தராகிய இயேசுகிற கல் வந்து மோதுது. ஹல்லேலூயா. மோதின உடனே அவர் நசுங்கி போகலை. ஹல்லேலூயா. தன்னுடைய வைராக்கியம், நாம் தெரிஞ்சிருந்த நியாயப்பிரமாணத்தின்படி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தேனே, எல்லாம் தெளிவாக தெரிஞ்சது என்ற ஒரு காரியத்தை நான் கடைபிடிக்காமல் இல்லையே, எல்லாம் கடைபிடிச்சிருந்தேனே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சம்பவம் நசுங்கி போனது. ஹல்லேலூயா. அது நொறுங்கி போனது. நீ எல்லாத்தையும் தெரிஞ்சிருந்தாலும் கூட அந்த ஆதி அங்கமத்திலிருந்து மல்கியா புத்தகத்து வேலை இருக்கிற அதில் சொல்லப்பட்டது யாருன்னா, அதையெல்லாம் புழிஞ்சு ஜூஸ் புழிஞ்சு விட்டா இயேசு 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 தான் விழும். அந்த இயேசு நான் தான், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. அதனால் என்னை ஆராதிக்கிறவங்கள நீ போய் கொலை பண்ணுற, அவங்கள விரட்டிக்கிட்டு போகிற, அந்த அவங்களெல்லாம் நிருபங்களை கேட்டு ராஜாக்கிட்ட நிருபங்களை வாங்கி, சொல்லப்போன பிரதான ஆசானிட்ட நிருபங்களை வாங்கி அவங்கள எல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு கொண்டு போய் கொடுமைப்படுத்துகிற. அதனால் நீ அவங்கள கொடுமைப்படுத்தலை, என்ன கொடுமைப்படுத்துகிற. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். ஹல்லேலூயா.
அதனால எல்லாவற்றையும் தெரிந்து நியாயப்பிரமாணத்தை எல்லாம் அறிந்து புரிந்து ஒரு குற்றமும் நியாயப்பிரமாணத்தின் பிரகாரம் பழைய ஏற்பாட்டின் பிரகாரம் சவுல் என்கிற பவுல் மேலே இல்லாம கடைபிடித்து கொண்டிருந்த அவர், கைகளால் பேர்க்கப்படாத கல் என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்து ஒளியா வந்து தொட்ட உடனேயே அவர் நடுங்கி போனார், அவர் நசுங்கி போனார், அவர் நொறுங்கி போனார். பழைய அவனுடைய மண்டையில் இருந்த அந்த பெருமை ஆணவம் எல்லாம் நொறுங்கி உடைந்து போனது. அது பதராய் பறந்து போனது. ஹல்லேலூயா! அது பதராய் பறந்து போனது. காற்றடிக்கும் போது பதராய் பறந்து போனது. நம்ம நேபுகாத்நேச்சர் சிலையில கேட்டது போது பறந்து போனது. நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்பு கொடுத்தான். ஹல்லேலூயா! சவுல் என்றால் கேட்டு பெற்றுக்கொள்ளவன் என்று சொல்லி அர்த்தம். 1 சாமுவேல் புத்தகம் 9ஆம் அதிகாரத்தில் அதில் சவுல் ராஜாவானதை பற்றி நம்ம பார்க்குறோம். சவுல் என்றால் கேட்டு பெற்றுக்கொள்ளவன் என்று அர்த்தம். அதே பவுல் என்றால் சிறியவன், சின்னவன், அப்படின்னா தாழ்த்துகிறான், தன்னை தாழ்த்துகிறான். பவுல் முன்னாடி சவுலா இருந்தான். தன்னை பவுல் என்று பேர் பெற்ற பிறகு அதுக்கு அர்த்தம் என்னன்னா சிறியவன், தன்னை தாழ்த்துகிறான். ஆண்டவரே, எனக்கு எல்லாம் தெரியும், நான் பழைய ஏற்பாட்டில் எல்லாத்தையும் நான் தேறினவன் அப்படி சொல்லி இருந்தேனே, ஆனால் நீங்கள் தான் ஆண்டவர், நீங்கள் தான் ரட்சகர் என்று சொல்லி எனக்கு தெரியாமல் போயிட்டேன். நீங்கள் யார்ன்னு சொல்லி, நீங்கள் யார்? சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவரே, நீ யார்? ஒன்றும் பண்ண முடியல. கண்ணு தெரிஞ்சாதானே நீ ஏஞ்சி ஓடுவ சொல்லி 3 நாளாக கண்ணு தெரிய வழிய பண்ணிட்டார் ஆண்டவர். கண்ணு தெரியல சவுலுக்கு, கண்ணு தெரியல. 6ஆம் வசனத்தில் சொல்லி இருக்குது. 6ஆம் வசனத்தில் அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு. அப்போ எந்த இயேசுவை சொல்ல போனா இதை போய் ஒரு 12 நாள் தான், நீ பார்த்தீங்கன்னா 12 நாள் அங்கங்கே யூதர்கள் இவனை கொண்டு போய் கொடுமைப்படுத்தி, அங்கே கொடுமைப்படுத்தி, ராஜாக்கள்கிட்ட அங்கே வீணை கொண்டு போய், பிரதான ஆசிரியர்கிட்ட எல்லாம் கொண்டு போய் வீணை இது பண்ணுறாங்க, குடும்பப்படுத்துகிறாங்க. யாரை? சவுலுங்கிற பவுல. அவர் சொல்கிறாரு, நான் இந்த இயேசுவை, இந்த பரம தரிசனத்தை பார்த்து நீங்கள் 12 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளே நான் அவருக்காக நான் இந்த பாடுபடுறேன். 12 நாளிலே. அருமையானது வேண்ட பிள்ளைகளே, ஹல்லேலூயா! இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அவனை நசுக்கி போடும் சொல்லி இயேசு சொல்லியிருக்கிறார். நசுக்கி போட்டுச்சா? சொத்துற சுகன்யா சொத்துற நல்ல சாட்சி கேட்டோம் இல்லை? நான் நினச்சேன் சொல்லி போன நாட்டியம்னு சொல்லி சுகனே சொன்னது, அதுக்கு முந்தின நாட்டியம்னு நினைக்கிறேன், சொல்லிட்டு இருந்தது. ரொம்ப வேதனைப்பட்டு சொல்லிட்டு இருந்தா, அதை கண்ணீர் விட்டு தொடச்சிக்கிட்டே இருக்கு. உடனே வீட்டுக்கார் சொல்கிறார், ஏன்டா அப்படி அழுகுற, விஷமாடுறா, ஆண்டவர் பார்த்துப்பாரு, அவங்க வாடா போடான்னு பேசிப்பாங்க. சுகனே அங்கே வாடான்னு போட சொல்லாது, சொல்கிறேன் ஏசுதாஸ் மனைவியை வாடா போடான்னு சொல்லுவார். அப்போது நான் நினச்சேன், இன்னைக்கு சாட்சி வந்த உடனே ஏதாவது சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க போல நினச்சிருக்கிறேன். டிஸ்மிஸ் ஆகிருக்குதே. அதனால் சுகன்யாவுக்குள் இருக்கிற இயேசு கிறிஸ்து மேலே மோதுகிறவன் அவன் நொறுங்கி போவான், அவன் நசுங்கி போவான். ஹல்லேலூயா! உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிற இயேசு நமக்குள்ள இருப்பாரானால் உங்களை மோதுகிறவன் நொறுங்கி போவான், நசுங்கி போவான். ஹல்லேலூயா! எல்லாரும் சோத்துற ஞாபகம் இல்லை. ஜெபம் பண்ணிட்டோமா? சகோதரிக்கு சொன்னா சொல்லலை, அங்கே ஜெபம் பண்ணிட்டோம். அதனால் அந்த சகோதரி சோத்திரம் தூரத்தில் இருக்கிறாங்க. சோத்திரம் அவங்களுடைய தாய், பெற்ற தாய் அடிக்கிறாங்க, பெற்ற தகப்பன் அடிக்கிறாங்க, உடன் வந்த பிள்ளைங்க அடிக்கிறாங்க, கணவர் அடிக்கிறார், கணவரோடு சேர்ந்த கணவரை சேர்ந்த அண்ணன் தம்பிங்க அடிக்கிறாங்க, மாமனார் மாமியை அடிக்கிறாங்க. இவ்வளோ அடிச்சுட்டு என் உடம்புல ஒரு சொட்டம் என்னை சாகடித்தாலும் கூட, என்னை வெட்டி துண்டு துண்டாக போட்டாலும் கூட ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் ஏசு ஏசு தான் கத்துன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு மகளாக இருந்திருக்காங்கல்ல, அந்த மகள் மேலேயும் ஹல்லேலூயா இயேசு மோதி இருக்கிறார். இந்த கைகளை பிறக்கப்பட்ட கல் மோதி இருக்கிறது. இந்த சவுலை பவுலாய் மாற்றினது போல சோத்திர அந்த மகளை கத்தர் வருகின்ற நாட்கள் 2025 ஒரு மகிமையான ஒரு பிள்ளையார் சொத்து சாட்சி எடுத்து நிறுத்த முடியும். எல்லாரும் கரங்களை வைத்து ஒரு ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உமக்காக வைராக்கியம் பாராட்டி இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கலை ஆண்டவர், வேதத்தினுடைய ரகசியம் இன்னும் தெரியாது. மற்ற தெய்வங்களை காட்டிலும் நீதான் தெய்வம், நீதான் ரட்சகர், நீதான் பரிகாரி, நீதான் நித்தியம், நீதான் சத்தியம் என்பதை அறிந்து கொண்ட புரிந்து கொண்ட அந்த மகள் ஆண்டவரே, எல்லாராலும் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உதைக்கப்பட்டு கொண்டு இருக்கும்போது ஆண்டவரே சொத்தனை எதெல்லாம் பதராய் போக வேண்டுமோ அதெல்லாம் அந்த பதரெல்லாம்
ஆண்டவரே எல்லாரையும் நீ ரட்சிக்க சித்தமாக இருக்கிறீர் ஆண்டவரே. இவனே மகளை இதாமே உடைய கரத்திலே எடுப்பீராக ஆண்டவரே. வருகின்ற புதிய ஆண்டிலே சூத்திரம் இப்படிப்பட்ட தெய்வம் என்று சொல்லி தெரியாமல் போய்விட்டதே சூத்திரம். உன்னை அடித்தது அந்த தெய்வத்தை அடித்ததாகிவிட்டதே சூத்திரம். உன்னை பேசினது அந்த தெய்வத்தை பேசினாகிவிட்டது என்று சொல்லி எல்லாரும் மனம் திரும்பும்படியாக, எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக மகளுடைய வைராக்கியத்தை நீ பார்க்கிறீர் ஆண்டவரே. ஒரு சொட்டு ரத்தம் சிந்தி இருந்தாலும் கூட அந்த ஒரு சொட்டு ரத்தம் உடைய சன்னிதானத்தில் வந்து பேசுகிறது. கர்த்தருக்கு ஏற்ற பதிலை கொடுப்பீராக. நல்ல செய்தி, நல்ல சாட்சி நாங்கள் கேள்விப்பட கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டும் நல்ல பிதாவே, ஆம். ஹல்லேலூயா. நான் ஊரை சொல்லலை, பேரை சொல்லலை சூத்திரம். ஆண்டவருக்கு தெரியும். நம்ம ஜெபம் பண்ணோம், அங்கேயும் மட்டும் தான் சொல்லிட்டு வந்தேன் சூத்திரம். நம்ம ஜெபம் பண்ணோம் சூத்திரம். வருகிற நாட்களில் எங்கே சபைக்கு போனாலும் சரி சூத்திரம். ஹல்லேலூயா. நம்ம சபைக்கு ஒரு டைம் 2 டைம் இந்த சகோதரி வந்திருக்கிறாங்க. பல வருஷங்களாச்சு சூத்திரம். அதனால் அந்த பிள்ளை கர்த்தர் சந்திக்கணும், சந்திச்சிருக்கிறாரு சூத்திரம். அதை குடும்பப்படுத்த சகோதரி குடும்பப்படுத்தின அவங்களுடைய அம்மா அப்பா, மாமனார் மாமியார், கணவனோடு சேர்ந்தவங்க, உடன் பிறந்தவங்க எல்லாரும் வாயடைச்சு போகணும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட தெய்வமா நம்ம இதுவரையும் கும்பிட்டு வந்தெல்லாம் அப்போ ஒன்றும் இல்லையா? எப்படி இந்த பொண்ணு வெளிப்பட்டார் சொல்லி எல்லாரும் கையெடுத்து இயேசு ஆராதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அந்த தேவாதி தேவனுக்கு கரங்களை தட்டி ஆண்டவர் மையப்படுத்தும். ஹல்லேலூயா. இது ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மையப்படுவதாக. தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம். சவுல் 9ஆம் அதிகாரத்தில், அப்போஸ்தலர் நடவடிக்கை 9ஆம் அதிகாரத்தில், அப்போது கைகளால் பேர்க்கப்படாத அந்த கல் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். சவுல் மேலே மோதினார். அவர் பவுலாய் மாறிவிட்டார். பவுல் என்று சொல்வதற்கு அர்த்தம் சிறியவன் அல்லது சின்னவன். சொத்திரன் சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை நிறைவேற்றுவேன் செய்வேன் சொல்லியிருக்கிறாரு. அதனால் இந்த சிறியவர் என்ன பண்ணியிருக்கார் தெரியுங்களா? இயேசுவோடு கூட இருந்தவர் பேதுரு. ஹல்லேலூயா. முன்னாடி சொன்ன அவர் மறுதளிச்சிட்டார். நீ என்ன 3 தடவை நீ மறுதளிப்ப, நீ 3 முறை மறுதளிக்கும் போது 2ஆம் முறை சேவலுக்கு போகும் அப்படின்னு சொல்லும்போது, மார்க்கு சுவிசேஷன் நினைக்கிறதுல கர்த்தர் திரும்பி பார்த்தார். பேதுரு 3ஆம் முறை மறுதளிக்கிறாரு. கர்த்தர் பார்க்குறாரு. அந்த ஒரு பார்வை அவரை 3 வருஷத்தில் இயேசுவோடு கூட இருந்தார் இல்லை பேதுரு. அதை காட்டிலும் அதிகமாக நொறுக்கி உடைத்து அந்த கல் அவர் மேலே பேதுரு மேலே மோதி, ஹல்லேலூயா, பேதுரு மேலே மோதி அழுது 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 சோத்தர். ரோமன் கத்தோலிக்க கிறிஸ்தவங்க சிலை, பேதுருடைய சிலை வச்சுருப்பாங்க. பேதுருடைய சிலை நான் படிக்கும்போது, ஒரு கான்வென்ட்டில் படிக்கும்போது பேதுருடைய சிலை நல்லா ஆள்மட்டம் உயரம் சிலை வச்சுருக்கிறாங்க. அந்த சிலையில் அவர் அழுது 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 2 கன்னத்தில் அப்படியே பள்ளம் விழுந்திருக்கும். அப்படின்னா என்னென்னா தண்ணி சுட்டு சுட்டா விழுவது போல் 2 அப்படியே பள்ளம் ஓட போன எப்படி இருக்கும் அது போல் அப்படியே பள்ளமாக இருக்கும். பள்ளம் இந்த சதையை கீழ்ச்சிக்கிட்டு இப்படி சுட்டு சுட்டா விழுவது போல் சிலை வடிச்சிருக்கிறாங்க. அப்படி அழுது 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 அந்த பேதுரு என்ன பண்ணியிருக்கிறாரு? மனஸ்தாப்பட்டிருக்கிறாரு. மனஸ்தாப்பட்டபடினால்தான் ஹல்லேலூயா உயிரோடு ஏஞ்ச பிறகு இயேசு காட்சி கொடுத்துருக்கிறாரு. இருந்தாலும் நான் பரலோகத்துக்கு போகிறேன்னு சொன்ன உடனே இவரை நம்பத்தில் பிரயோஜனம் இல்லை, நம்ம மீன் பிடிக்க போகலான்னு போய் படகையும் வலையும் எடுத்துக்கிட்டு போய் மீன் பிடிச்சி பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. இயேசு தேடிட்டு போகிறார். இடுப்பில் துணி கூட இல்லை பேதுருக்கு. இடுப்பில் இயேசை விட்டுட்டு போனால் துணி கூட இருக்காதுங்க. இயேசை விட்டுட்டு போனோம்னா துணி கூட இருக்காது. துணி இருக்கும், கட்ட முடியாது, பைத்தியம் பிடிச்சிடும், பைத்தியம் ஆகிடும். அவர் கர்த்தர்ன்னு சொல்லி யோவான் சொல்கிறாரு. கர்த்தர் சொன்ன உடனே அவர் தான் வஸ்திரம் இல்லாதபடினால மேல் வஸ்திரத்தை இடுப்பில் கட்டிக்கிட்டாராம். யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. சுட சுட கடற்கரையில் ஜில்லுன்னு காத்தடிக்குது. அங்கே போய் கறி நெருப்பு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மனுஷனை கையினால் மண்ணால் உண்டாக்குன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவன் என்ன பண்ணுறாரு? விறகு பொறுக்கிட்டு போய் கடற்கரையில் அடுப்பு மூட்டி மீனை சுட்டு அப்பத்தை சுட்டு பிள்ளைங்களுக்காக கொடுக்கணும். மறுதளிச்சிட்டு போனவர் ஆனால் அழுது இருக்கிறாரு. அழுதுனால அந்த மனசை பார்த்துருக்கிறாரு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோடு கர்த்தர் இயேசு மோதினாரா? இப்போ மோதி கொண்டு இருக்கிறாரா? மோதுனா உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய கதை செய்வார். ஹல்லேலூயா. பேதுருடைய
நிழல் நிழல் பட்டு நிறைய பேர் சுகமாக இருக்கிறாங்க. பேதுரு நடந்து போகும்போது எந்த பக்கத்துமே நிழல், சூரியனுடைய நிழல் எந்த பக்கம் படுமோ அந்த நிழல் பக்க இடமெல்லாம் அந்த பக்கமெல்லாம் நிழல் படுற இடமெல்லாம் பேதுரு போகிற நேரத்தில் எப்படிப்பட்ட வியாதிகாரனாக இருந்தாலும் அந்த நிழல் படுற இடத்துல வைப்பாங்களாம். அவர்கிட்ட போயிட்டே இருப்ப அந்த நிழல் பட்டு 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 நிறைய பேர் சுகமாக இருக்கிறாங்க. வேதத்தில் வசனம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்கிற கிரிகளை தானும் செய்வனை இதை பார்க்கலும் பெரிகளை செய்வான். அப்போது பவுலா மாற்றி பேதுரு எழுதினது முதலாவது நிருபம், 2ஆம் நிருபம். பேதுரு எழுதினது முதலாவது நிருபம், 2ஆம் நிருபம். யூதாங்கிறவர் யாருன்னு சொன்னால் யார் தெரியுமா? யூதா மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த பிள்ளைங்களை ஒருத்தன். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த பிள்ளைங்களை ஒருத்தன் யூதா, ஒருத்தன் யாக்கோப்பு. நீங்கள் 312ஆம் பக்கத்தில் புதிய ஏற்பாட்டை பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு நிருபம். அவன் யாருன்னு சொன்னால் யோசேப்புக்கு மரியாளுக்கும் பிறந்த பையன் யாக்கோப்பு. யூதா என்கிட்ட வெளிப்படுத்த விசேஷத்துக்கு முன்னாடி உள்ளது யூதா, ஒரே ஒரு அதிகாரம். அது இந்த யூதான்னு சொன்னால் யோசேப்புக்கு மரியாளுக்கும் பிறந்த இல்லை. ஹல்லேலூயா. 2 பேர் எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் யாக்கோப்பில் தான் நினைக்கிறேன். இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோப்பு, இயேசுவின் சகோதரனாகிய யாக்கோப்பு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்ட நிலைமையில் நம்ம இப்போ யூதை பற்றி பார்த்துட்டு வந்தோம், சவுலை பற்றி. இப்போ அவர் சவுலா இல்லை, பவுலா மாறிட்டார். நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுக்கிறப்ப பேரை மாற்றி வச்சுக்கிறோம். பேரை மாற்றத்தினால ஒரு பிரயோஜனமே இல்லை. ஆனாலும் இவருக்கு பவுல் தாழ்த்தினார், இயேசு சமூகத்தில் தன்னை தாழ்த்தினார். கண் பார்வை போயிடுச்சு. கண் பார்வை போனதுனால என்னத்தை தான் நீ தெரிஞ்சிருந்தாலும் உன் கண் பார்வை போயிடுச்சே அப்படின்னு சொல்லி உள்ள ஆண்டவர் பேசியிருக்கிறாரு. அப்போ தன்னை ஒப்பு கொடுத்தாரு. கைகளை பெருக்கப்படாத அந்த கல் வந்து மோதின உடனே நசுங்கி போயிட்டார், நொறுங்கி போயிட்டார். உள்ளத்தில் அளவில், மனதளவில் தான் கற்று தேர்ந்த ஆதியாமத்தில் இதில் மல்லிகாவலையும் தெரிஞ்ச அத்தனையும் சுக்குநூறாக உடஞ்சி போயிடுச்சு. நீங்கள் எதை தெரிஞ்சாலும் சரி, அதில் சொல்லியிருக்கிற அந்த முக்கியமான நபர் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நான் தான். ஹல்லேலூயா. என்னை ஏற்றுக்கொண்டாதான் நீ பரலோகத்துக்கு வர முடியும், வேற ஒருத்தரை வரவே முடியாதுன்னு சொல்லி சவுலுங்கிற பவுலுக்கு கர்த்தர் பேசினபடினால அவர் தன்னை உடைக்கப்பட்ட பாத்திரமாக ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டோட சமத்தில் ஆண்டவரே என்னை நான் ஒப்பு கொடுக்குன்னு சொல்லும்போது உங்களையும் வருகின்ற நாட்கள் எடுத்து பயன்படுத்துவார். ஆண்டோடைய நாம் மையப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த அடுத்து நம்ம பேதுரு பார்க்குறோம். பேதுரு உபாகம புத்தகம் நம்ம இன்னும் ஒரு 4 நிமிஷம் சீக்கிரம் எடுத்துங்க. 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஹல்லேலூயா. அல்ல, அது வேற பாயிண்ட்டு. சூத்திரம் மத்திய சுவிசேஷத்தை எடுத்துங்களா. மத்திய சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அது அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். இப்போ வாசித்த வசனம் மத்திய சுவிசேஷம் 19:27 பாருங்க. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்படி கேட்ட பேதுரு தேடி போறாரு. இயேசு மறுதளிச்சாரு. மறுதளிச்சு தேடி இயேசு கடற்கரைக்கு நோக்கி போறாரு. போன 7 பேர்ல 7 பேர் தான் போனாங்கல்ல. நீங்க பாருங்க, யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் எத்தனை பேர் போனாங்க பாருங்க. பாருங்களேன், 7 பேர் தானா, 6 பேரா? 2ஆம் வசனத்திலிருந்து பாருங்க. சீமோன் பேதுருவும் ஒரு ஆளா, திதிவு எனப்பட்ட தோமா 2ஆ, கலியா நாட்டில் உள்ள கானாவுரனாகிய நாத்தானுவேல் 3ஆ, செபதேவியின் குமாரர் யாருன்னா யாக்கோப்பு யோவான் 2 பேரா, 5 பேர். செபதேவின் குமாரன் யார்? 2 பேர், யாக்கோப்பும் யோவானும் 5 பேரா. அவருடைய சீசரில் வேறு 2 பேர், 5 2 7 பேர். அந்த வேறு 2 பேர் யாரு தெரியல. 7 பேர் போயிருக்கிறாங்க. அந்த 7 பேரில் 6 பேரோட கர்த்தர் பேசல. 15ஆம் வசனத்தில் யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து இயேசு பேதுருவோடு பேசுகிறாரு. யோனாவின் குமாரனாகி சீமோனே,
இவங்க எல்லாரிலையும் என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? ஆமாம் ஆண்டவரை நேசிக்கிறேன். சரி, நீ சண்டே கிளாஸ் எடு, சின்ன பிள்ளைங்களுக்கு என்னை பற்றி சொல்லிக் கொடு. ஆண்டவர் 3.5 வருஷம் அவங்களோட இருந்தால் என்ன போய் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு பாஸ் ஆக்கக்கூடாதா? என்னை ஒரு பிரசனை ஆக்கக்கூடாதா? என்னை விட்டு பாருங்க ஆண்டவரே. நான் மைக்கு பிடிச்சி நான் பேசும்போது பாருங்கள், நான் இப்படிலாம் பேசுவேன், அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை, கேட்கல. சண்டே கிளாஸ் எடுத்து சொல்கிறார். ஹல்லேலூயா. நிறைய பேர் என்னன்னா இங்கே நின்று பிரசங்கம் பண்ணணும் அப்படி எதிர்பார்க்குறோம். சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், சண்டே கிளாஸ் எடுப்போம். ஹல்லேலூயா. சண்டே கிளாஸ் அப்போது உடனே திரும்ப 2வது கேட்குறாரு, யோனாவின் குமாரனாய் சீமோனே, இவர் எல்லாரும் நீ அதிகமாக நேசிக்கிறாயா? என் ஆடுகளை மெய்ப்பாயாக. அப்படின்னா என்ன? பெரிய நபர்கள். எந்த பெரிய நபர்கள்? திருமணமாகக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்க. திருமணம் ஆகாமலே திருமணம் ஆகிற நிலைமையில் இருக்கிறோம். அந்த ஆடுகளை மெய். 3வது கேட்குறாரு, என்னை நேசிக்கிறாயா? உடனே அவருக்கு வருத்தம் ஆயிடுச்சான். 3வது முறையும் கேட்குறாரு. சொல்லிட்டு, ஆண்டவர் எல்லாம் உமக்கு தெரியும், இப்படிதானே சொல்கிறாரு, எல்லாம் உமக்கு தெரியும், என் ஆடுகளை மெய்ப்பாயாக. அதனால்தான் இந்த கல்லின் மேல் என் சபையை, யோவான பேதுருவை பார்த்து சொல்கிறார். பேதுருவை பார்த்து, பேதுருவே இந்த கல்லுமே. இந்த கல்லுன்னு யாரு? இந்த கல்லின் மேல். இந்த கல்லின் மேல். நிறைய பேர் ரோமன் கத்தோலிக் கிறிஸ்தவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த கல்லின் மேலுங்கிறது பேதுரு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கல், கைகளால் பெருக்கப்படாத அந்த ஒரே கல், அது இயேசு கிறிஸ்து. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நீ சபையில் நீ ஒரு ஆள் பேதுரு, நீ எல்லாரும் உன் மூலமாக சபையை கட்டுவேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை நீ பார்த்து ஒரு பாட்டு நம்ம பாடணும்ல. இயேசு உன்னை விசாரிக்கிறார், அவரிடத்தில் உங்கள் கவலையை வைத்திடுங்கள். இயேசு என்னை விசாரிக்கிறார், அவரிடத்தில் என் கவலையை வைத்து விட்டேன். கவலையை வைத்து விட்டேன், என் கவலையை வைத்து விட்டேன். கவலையை வைத்து விட்டேன், என் கவலையை வைத்து விட்டேன். பேதுரு சொல்றாரு, சவுலும் பவுலுங்கிற பவுலும் சொல்ற, இன்னைக்கு 2 பேரை பார்த்துருக்குறோம். ஹல்லேலூயா. 2 பேரை பார்த்துருக்குறோம். பேதுரு என்ன சொல்றாரு கடைசியாக பார்ப்போம். நான் எல்லாத்தையும் துடுக்காக இயேசுகிட்ட நான் கேள்வி கேட்பேன். உலகத்தில் எல்லாரும் என்னை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி இயேசு கேட்டார். சிலர் எரேமியாங்கிறாங்க, எலியாங்கிறாங்க, ஏசாயாங்க, இப்படிலாம் சொல்கிறாங்க, தீர்க்கதரிசிலாம் சொல்கிறாங்க. சரி, எல்லாம் சொல்லிட்டு போட்டும். என் பக்கத்திலே இருக்கிறீங்க, என்னோட வந்து சாப்பிட்றீங்க, என்னோட படுக்கிறீங்க, ஊழியத்தெல்லாம் வரீங்க, நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்கிறீங்க? இப்படி 12 பேரில் ஒருத்தர் பேதுரு சொன்னார், நீ ஜீவனுள்ள குமாரனாகிய கிறிஸ்து. ஹல்லேலூயா. பேதுருவே, யோனாவின் குமாரன் சீமோனே, இது உன் புத்தி, உன் அப்பன் புத்தி கிடையாது, என் பிதாவனுக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்படின்னு ஒன்றுக்கும் கேள்வி கேட்குறப்போ பேதுரு பதில் சொல்லிட்டு இருப்பார். இப்போ பாரு, இப்போ கேட்டோம் இல்லைங்களா, மத்தேயு சுவிசேஷம் 19:27. சரி ஆண்டவரே, என்னை கூப்பிட்டுட்டு வந்தீங்க, நான் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன், மீன் பிடிச்ச இருந்தப்போ படகு 2 படகு அமிர்தக மீன் கிடச்சிச்சு, அந்த படகையும் விட்டுட்டேன், மீனையும் விட்டுட்டேன், எங்கள் அப்பாவையும் விட்டுட்டேன், என் குடும்பத்தையும் விட்டுட்டேன், உன் பின்னால் வந்தேனே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்படிலாம் கேட்டார். இல்லை இல்லைன்னா கேள்வி கேட்ட மாதிரி சொல்லிட்டு இருந்தார். கடல் மேலே தண்ணியில் நடந்து வரும்போது, ஆண்டவரே நீரே ஆனால் நானும் நடந்து வரட்டுமா, வா அப்படின்னாரு. முதல் கடலில் தண்ணியில் இந்த பூமியில் கைகளால் பேர்க்கப்படாத கல் நடந்து வந்து அவரு நடப்பார். ஆனால் மனுஷனாக இருந்து நடந்தவர் பேதுருவத்தை தான். கடலில் நடந்து வந்த ஒரு மனுஷனாக பிறந்ததில், தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த ஒரு மனுஷனாக கடலில் தண்ணியில் நடந்து போனது யாருன்னா பேதுரு தான். ஹல்லேலூயா. சொத்துட்டு அப்படிலாம் செஞ்சவர் மறுதளிச்சிட்டாரு. மறுதளிச்சு இப்படிலாம் நான் பண்ணிட்டேன். அதனால் சொத்துரு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஹல்லேலூயா. என்னை விசாரிக்க வந்தாருங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். எனக்கு
என் இருதயம் உடைகிறது. என் இருதயம் உடைந்து நான் சொல்றேன், கவனிங்க. பேதுரு சொல்றாரு, 3 முறை மறுதளிக்க போறேன்னு சொன்னாரு. எல்லாரும் மறுதளிச்ச நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னேன். உங்களுக்காக நான் உயிரை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறேன்லாம் சொன்னேன். ஆனால் அவர் சொன்ன மாதிரியே நான் மறுதளிச்சிட்டேன். மறுதளித்து எல்லா விதமான அக்கிரமத்தையும் பண்ணினேன். என்ன போய் அதுவும் இல்லாமல் உயிரோடு வந்துட்டார். உயிரோடு வந்ததையும் நான் பார்த்தேன். உயிரோடு வந்தது பார்த்தோம். கல்லறையில் போய் பார்த்தேன், கல்லறையிலையும் எங்கே இல்லை, அதையும் பார்த்தேன். சரி, அங்கே தான் இல்லைன்னு சொல்லி பார்த்தா பூட்டின வீட்டுக்குள்ளே வந்துட்டார், அதையும் பார்த்தேன். இது பார்த்த பிறகு இவரை நம்பினா எங்களுக்கு நம்ம ஒன்றும் பூவா கிடைக்காது, அதனால் குழப்புக்கு போவோம். படகு எடுத்துகிட்டு போனேன், வலை எடுத்துகிட்டு போனேன், ஒன்றும் கிடைக்கல. என்னை விசாரிக்க வந்தாருங்க. கடற்கரைக்கு என்னை விசாரிக்க வந்தார். கடற்கரைக்கு என்னை விசாரிக்க வந்து சுட சுட எனக்கு அப்பம் கொடுத்தார், சுட சுட எனக்கு மீன் கொடுத்தார். என்னை விசாரிக்கிறவர். அதனால 8ஆம் வசனம் சொல்லுகிறது, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தியா இருங்க. எப்படி சொல்லிருப்பாரு? தெளிந்த புத்தியா இருங்க, விழிச்சிருங்க. ஏனெனில் உங்கள் எதிராக பிசாசு என்னை ஏமாத்திட்டான். நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொன்னேன், நான் மறுதளிச்சிட்டேன். உமக்காக உயிரே கொடுப்பேன்னு சொன்னேன், ஆனால் நான் மறுதளிச்சிட்டேன். அதனால தெளிந்த புத்தியா இருந்துங்க, விழிச்சிருங்க. உங்க எதிராளி பிசாசான கெச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்காலும் வகைத்தேடி சுற்றி திரிவான். அதனால உங்க மேல இயேசு மோதுகிறார். அல்லேலூயா. சோத்திர. சவுல் பவுலானார். 14 நிருபங்களை எழுதியிருக்கிறார் பவுல். அல்லேலூயா. 14 நிருபங்களை எழுதியிருக்கிறார். 1 கொரிந்தியர், 2 கொரிந்தியர், 1 தெசலோனிக்கர், 2 தெசலோனிக்கர், தீத்து, 1 தீமோத்து, 2 தீமோத்து, பிலேமோனு, ரோமர், கலாத்தியர். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நிறைய 14 நிருபங்களை எழுதியிருக்கிறாரு. அப்போ அவர் மேல மோதினவர் உங்க மேலே மோதி இருக்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் பாட்டு எல்லாம் பாடும்போது 2 சரணம் புதுசு புதுசா இன்னைக்கு நம்ம பாட்டு பாடணுமே. என்ன பாட்டு பாடணும்? பாட்டு பாடணுமே, என் மன ராஜ்யத்தில். அதுல 3 சரணத்தை எழுதுனது நான் அல்ல, 2 சரணம் பாட்டில் உள்ளது எமி. ஒரு செகண்ட் இது 3 சரணத்தை நான் கவிஞர் எம்மிமான்னு சொன்னேன். ஹல்லேலூயா. 3 சரணத்தை 2 சரணம் அதில் இருக்குது. 3 சரணத்தை நான் எழுது ரொம்ப நேரம் பார்ப்பேன். நான் அந்த பாட்டு புத்தகம் எதாவது பார்த்துட்டு ராகத்தை பாடி பார்த்து பார்ப்பேன். புள்ளியில் 4 அடி பஞ்சா புள்ளிக்குட்டி 16 அடி பாங்கிற மாதிரி. ஹல்லேலூயா. சோத்திரம். சரணம். அதுக்கு முந்தைய போன வாரத்தில் பாடின பாட்டு 7 சரணத்தில் 2 சரணம் தான் இருந்துச்சு, 5 சரணம் அது எழுதியிருக்குது. ஆண்டோடைய நாம எப்பொழுதாக தேவனுக்கு மகிமையா பிள்ளைகள் இருப்பதை குறித்து சோத்திரம் எனக்கு பெரிய சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நேரம் சில நேரத்தில் சரிகத்த நிலைமையில் பிள்ளைங்களுக்கு திருமணமாக நினைச்சாலும் கூட அந்த ஒரு சோதனை, அந்த ஒரு போராட்டம், அந்த ஒரு இச்சைக்குரிய காரியம் பிள்ளைங்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நான் முட்டியில் ஜெபம் பண்ணுறதுனால, செவ்வாய்க்கிழமை தோறும் ஜெபம் பண்ணுறதுனால பிள்ளைங்களை பாதுகாப்பு. உங்கள் பிள்ளைங்களும் அப்படி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் பெண் பிள்ளைகளாக இருக்கிற விசேஷமாக, ஆண் பிள்ளைங்களாக இருக்கிற பிள்ளைங்க வச்சுருக்க வாலிப பிள்ளைங்களுக்கு ஒரு நாள் பாஸ்டிங் போடுங்க. சொத்து நம்ம ராஜசேகர் வள்ளி ஃபீலாக இருக்கிறாங்க. பையன் சின்ன பையன்தான், சின்ன பையன் சொல்லி விட்டுறக்கூடாது. இப்பயே பாஸ்டிங் போடுங்க. இப்பயே வாரத்தில் ஒரு நாள் உங்கள் பிள்ளைங்களுக்காக பாஸ்டிங் இருந்து ஜெபம் பண்ணுங்க. எப்படிப்பட்ட வந்து மோதினாலும் சொத்து கைகளால் பெருக்கப்படாத கல் நல்ல பிள்ளைய மாற்றுவார். ஹல்லேலூயா. இந்த சவுலை பவுலாய் மாற்றத்தை செய்த தேவன், பேதுருவை இப்படிப்பட்ட நிலைமையில் உயர்த்தின தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்துவார். எல்லாரும் கண்களை மூடி ஜெபணும். தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நம்ம இது தொடர் செய்தி பார்க்க போகிறோம். ஜெபணுமா? பரிசுத்தம் எங்கள் பரலோக பிதாவே, நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடும் எங்களோடு நீ பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோங்க. தாவே ஆண்டவரே, சுத்தன நன்றி கெட்டு போன ஆண்டவரே, பேது அவர் மனம் கசந்து வெளியே போய் அழுதார். அழுதபடினாலே அவர் மீன் பிடிக்க போனாலும், படகை நம்பிக்கிட்டு போனாலும், ஆண்டவர் வலையை நம்பிக்கொண்டு போனாலும் அவருடைய இருதயத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க. அவர் செய்த அந்த பாவத்தை, மறுதளித்த அந்த பாவத்தை நினச்சி 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 அழுததுனால அந்த இருதயம் வெற்றிடமாக இருந்தது. அந்த வெற்றிடமாக இருந்த இருதயத்தை நீ நிரப்ப தேடிக்கொண்டு போனீர் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் பலவிதமான உலக கவலைகளினாலும், ஆண்டவரை பண ஆசையினாலும்,
விபச்சார வேசித்தனமான ஆண்டவர் ஆசையெல்லாம் இறுதியாக நிரம்பி கிடக்கிறபடினால நீர் எங்களை தேடி வர முடியாதபடிக்கு எங்களுடைய பாவங்களே ஆண்டவரே, எங்களுடைய அக்கிரமங்களே நீர் எங்களுக்கு பதில் கொடுக்க முடியாதபடிக்கு அது தடை செய்கிறது என்று சொல்லி ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவரே, ஒரு அழுது இந்த இருதயத்தை வெற்றிடமாய் வெறும் காலியான இருதயமாய் இருந்தபடினாலே அவரை தேடி சென்ற ஒரு இருதயத்தை நிரப்பினர். ஆண்டவரே, நாங்கள் தெளிந்து புத்தியோடு இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும். கட்சிக்கிற சிங்கத்தை போல எப்படி விழுங்கலாம் என்று சொல்லி பிசாசு சுற்றி திரிவான் என்று சொல்லி எங்களுக்கு எச்சரிப்புக்கு உண்டாகும்படியாக அவரை கொண்டு எழுதி கொடுத்திருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் எச்சரிக்கையோடு வீழ்த்து கொண்டு ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்கிறாக. வந்திருக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அப்படி தகுதிப்படுத்தி இருதயம் பரிசுத்தமாகி, சிந்தைகள் பரிசுத்தமாகி, கண்கள் பரிசுத்தமாகி, செவிகள் பரிசுத்தமாகி, ஆண்டவரை உணர்வுகள் உணர்ச்சிகள் பரிசுத்தமாகி வரக்கூடிய புதிய ஆண்டிற்குள் நாங்கள் நுழைய எங்களுக்கு உதவி செய்கிறாக. உமக்கே சகல கனமையுமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுவோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உங்களுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலபான் மறவாதே. ஆமாம். இந்த கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியாகிய என்னுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் தீவிர ஆசீர்வாதங்களும் இப்பொழுதும் எப்போதும் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஸ்தோத்திரம். உங்களை ஆசீர்வதிப்பாராக.